சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Hi guys, welcome to Useful Information Channel. தெரியாததை தெரிந்து கொள்வோம். இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஸ்டெனோ டைபிஸ்ட் கிரேட் 3 கவுன்சிலிங்ல என்ன நடந்ததுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு தான் லாஸ்ட் டேல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நியர்லி 98 சீட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க. இது பிளாக் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒன்லி 3 சீட்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ 32 அவைலபிள் இன்னும் இருக்கு. இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 128 சீட்ஸ் கிட்ட அவங்க பிளாக் பண்ணிருக்காங்க. அது ஏன்னு தெரியல. இந்த பிளாக் பண்ண சீட்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? பிசிஎம்ல ஜெனரல்ல 59, பிசிஎம் ஜெனரல் விமன்ல 3, பிசிஎம் டெஸ்டியூட் விடோ 7, பிசிஎம் ஜெனரல் ஆர்த்தோ 1, பிசிஎம் ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 2, எஸ்சி ஜெனரல் டெஃப்ல 1, ஜெனரல் ஆர்த்தோ எஸ்சில 1, எஸ்சி விமன் முல்டால 1, then ST General 19, ST General PSTM 3, ST Women PSTM 1. டோட்டலா 129 சீட்ஸ் பிளாக் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே 31 பிளாக் பண்ணியிருந்தாங்க. இதையும் சேர்த்து பிளாக் பண்ணிட்டாங்க. அதுக்கு இந்த அவைலபிள் சீட்டையும் இதையும் போட்டதுனாலே ஒரு 150 பேருக்காச்சும் ஒரு வேலையாவது கிடைச்சி திருப்தியாவது இருந்திருப்பாங்க. எதுக்கு இதை பிளாக் பண்ணி என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ சேட், ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. ஓகே, இன்னைக்கு உள்ளது இதுதான் நிலவரம். இன்னைக்கு 3 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. அது எதுன்னா எஸ்சில விமன் பிஎஸ்டிஎம்ல 1, எஸ்சிஏ ஜெனரல் 1, எஸ்சிஏ விமன் 1, அவ்வளவுதான். மற்றபடி 3 சீட் தவிர எதுவுமே போடவே இல்லை. ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. எதுக்காக இப்படி பிளாக் பண்ணி அவங்க இப்ப கொடுத்ததுதான் வேக்கண்ட் என்னைக்கா இருந்தாலும் ஃபில் பண்ண போறாங்க. அதான் இப்ப போட்டாங்கன்னா ஒரு 150 பேரோட வாழ்க்கையாவது நல்லா இருந்திருக்கும். Why they are doing like that, I don't know. ஓகே கைஸ், இதுக்கு மேல இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.